வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் வசமாக சிக்கிய துரைமுருகனின் மகன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் மிகவும் ஒரு முக்கிய தொகுதியாக கருதப்படும் வேலூர் தொகுதி பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்தன் அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி சண்முகம் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த இதுவில் ரெண்டு பேருமே டஃப் காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த முறை ஏடிஎம்கேவில் பார்த்தீங்கன்னா அவர் மெஜாரிட்டியை கொடுத்துருந்தாலும் கூட தற்பொழுது வெறும் பார்த்திங்கன்னா 45 வாக்குகளில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துரைமுருகன் அவர்கள் அதுவும் இரவன் பொழுது பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றார். ஓகேங்களா, முதலமைச்சர்லாம் எல்லாம் ஆயிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா வாக்குகள் எண்ணப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது அடுத்த கட்டமாக கடைசி நேரத்தில் அமைச்சர் பதவியை பார்த்திங்கன்னா கொண்டு வந்தார் என்றும் கூறப்படுகின்ற அளவிற்கு அவருடைய வெற்றி என்பது இருந்தது. டஃப் காம்படிஷனுங்க அந்த அளவுக்கு இருந்தது. ஓகேங்களா, மெஜாரிட்டி என்பது எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக போன இருந்த நிலைமையில் அதை விஷயங்களாக மாற்றி எப்படி வாங்கணுமோ அதை வாங்கிட்டாங்க அப்படின்றத சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய துரைமுருகன் அவர்களுக்கே அந்த நிலைமை என்றால் தற்பொழுது அவருடைய மகன் கதிர் ஆனந்தருக்கு என்ன நிலைமை பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சிக்கல் இருக்குங்க. ஓகேங்களா, மற்ற தொகுதி கூட சரி வெற்றி பெற்றுருவாங்க இப்படின்னு கூட சொல்லலாம். வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொஞ்சம் டவுட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. காரணம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தனித்து நிற்கக்கூடிய கட்சிகளோ இல்லை கூட்டணி கட்சிகளோ இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய இப்பொழுது கூட்டணியாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஓகேங்களா ஆல் ஓவராக பார்த்திங்கன்னா இது பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஒரு தொகுதி வருமானு கேட்டிங்கன்னா வராதுங்க. அதாவது அமையத்திற்கு வாய்ப்பு வராதுன்ற சொல்ல முடியாது. வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்குது கருத்து கணிப்பின்படி அப்படின்றத ஒரு பக்கம் பேசப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, மணல் மாஃபியா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு துரைமுருகன் அவர்களுடைய சொத்து மதிப்புகள் இருக்கிறது. மணல் மூலமாக வந்தது தானே அப்படின்னு கூட ஒரு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் நிறைய முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு சூழலில் அதன் மூலமாக வச்சு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. இருந்தாலும் கூட தற்பொழுது போன தடவை வெற்றி பெற்று பொதுமக்களை பார்க்க மீண்டும் வரவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் பொதுமக்களே பார்த்திங்கன்னா முன்வைக்கிறார்களாம். நன்றி கூட பார்த்திங்கன்னா தொகுதிக்கு வரலை இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் துரைமுருகன் இந்த அளவிற்கு இருக்கும்போது இது பெரும் விதத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.